ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். அதில் தேற்றம் 1.9. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறாங்க. ஏ என்பது எண் வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் 6 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம நிரூபிக்கணும். இதுதான் 6 கொஷின். நம்ம ஒரு கொஷினுக்காக நிரூபிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு நிரூபிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஏன்னா அதில் சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து எழுதுங்க. பாருங்கள், ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி ஆதலால் determinant of A not is equal to 0. எனவே நிரூபணம்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இதுக்கு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of A adjoint A. இந்த ஃபார்முலா தானே இதுக்கு. அப்போ இது பாருங்கள், இங்கே இது வகுத்தலில் இருக்குதுங்களா, இந்த சைடு போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறிவிடுமா. இப்போ பெருக்கெல்லாம் மாறினா இந்த சைடு அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் இருக்கும். அப்போது அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு determinant of ஏ இன்வர்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வர்ஸ் இருக்குதுங்களா, இன்வர்ஸ் வர்றதுனால நம்ம ரெண்டுத்துக்குமே இன்வர்ஸ்ன்னு சேர்த்துக்கணும். அப்போ இன்வர்ஸ் சேர்த்திங்கன்னா இது இங்கே அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸு, இங்கே determinant of ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ்ன்னு வரும். அப்போது இது ஹோல் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே இன்வர்ஸ் பாருங்கள். அப்போது அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு determinant of ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் இந்த மாதிரி வரும். அப்போது determinant of ஏ இன்வர்ஸை இது எப்படி எழுதலாம், 1/determinant of ஏன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்வர்ஸ்னால் இது ஏன்னு நம்ம எழுதலாம். இப்போது அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து 1/determinant ஏ இன்வர்ஸ் இருக்குன்னா வகுத்தில் எழுதினா அது இன்வர்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் இது இன்வர்ஸ்னால் இது ஏவை குறிக்கும், அதனால இங்கே ஏன்னு எழுதும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ்னால் 1/determinant of ஏ. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு சமன்பாடு. இதை ரெண்டாவது சமன்பாடாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏக்கு பதிலாக அதுக்கப்புறம் இந்த ஏ இன்வர்ஸ் இருக்குதுங்களா, அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் தானே இருக்குது. அப்போ இங்கே ஏ இருக்கிறதுனால நம்ம அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக ஏ இன்வர்ஸை பிரதிட்டிங்கன்னா வந்துடும். அந்த பாயிண்ட் எழுதுங்க. அப்போது ஏவிற்கு பதில் ஏ இன்வர்ஸ் ஐ எதில் பிரதியிடும், ஒன்றுத்தில் தானே பிரதியிடணும், 1ல் பிரதியிட. அப்புறம் பிரதியிட்டிங்கன்னா பாருங்கள் என்ன வரும், ஏக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ். அப்போ அட்ஜாயிண்ட் ஏனா அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், determinant ஏனா ஏ இன்வர்ஸு போடணும். அப்போ determinant of ஏ இன்வர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ஏ இன்வர்ஸ் இருக்குது, ஏ இன்வர்ஸ் இருக்கிறதுனால இன்னொரு இன்வர்ஸ் நம்ம போடணும். அதனால் ஏ இன்வர்ஸ் ஏன்னா நம்ம ஏக்கு பதிலாக தான் இன்வர்ஸ் போடுறோம், இங்கே இன்னொரு இன்வர்ஸ் இருக்கிறதுனால அதை அப்படியே போடுறோம். பாருங்கள், மறுபடியும் இதே மாதிரி தான் இங்கே பண்ணோம்ல, அதே மாதிரி தான். ஏ இன்வர்ஸ்னால் டிட்டர்மெண்டில் இருக்குது, கீழே வகுத்திட்டிங்கன்னா இது determinant 1/determinantன்னு வந்துடும். இது வந்து ஏ இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ்னால் இது ஏ மீனிங். அப்போது இதுக்கு என்ன வந்துடும், அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant ஏ வரமா. இது மூணாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. அப்போ மூணுமே நம்ம பிரதியிடலாமா. அப்போ என்னது இது பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ். அப்போது அட்ஜாயிண்ட் ஏ இங்கே ஹோல் இன்வர்ஸ் தானே இருக்குது. அப்போ ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ். ரெண்டுத்துமே ஒரே ஈக்குவேஷன் தானே வருது, 1/determinant ஏ.
அப்போ பாருங்கள், இது நம்ம கண்டுபிடிச்சது இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சமமாக இருக்குங்க. அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் இன்வர்ஸ் அட்ஜாயிண்ட் ஏ இன்வர்ஸ் 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு தேற்றம் நம்ம நிரூபிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் n-1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது நிரூபிக்கணும். அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஃபார்முலா எழுதலைன்னா, ஏ பெருக்கல் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ பெருக்கல் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஐஎன். இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம் இதில். அதுக்கப்புறம் இது பாருங்கள், கொஷினில் டிட்டர்மெண்ட்டுன்னு இருக்குங்களா, அப்போ நம்ம டிட்டர்மெண்டாலே இது பண்ணிடலாமா, எல்லாத்துக்குமே டிட்டர்மெண்ட்டு போட்டுடலாம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மெண்ட். அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஆஃப் இது சென்டரில் இன்னொன்று இருக்குல்ல, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஐஎன் டிட்டர்மெண்ட். இது ரெண்டுமே ஒரே சமம் தான், அதனால் இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம், இல்லைனா இதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்போது ஏ அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஏ ஐஎன். அப்போது டிட்டர்மெண்ட் இருக்கிறது நம்ம தனித்தனியாக எழுதலாமா, டிட்டர்மெண்ட் போடலாமா. அப்போது ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. அதுக்கப்புறம் டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்டர்மெண்ட் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஎன். அப்போ பாருங்கள், இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இது டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்டர்மெண்ட் இருக்குதுங்களா, இது ஐஎன்னா இது நம்பர்ஸை குறிக்கும், அதனால என்னன்னு வரும். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் டிட்டர்மெண்ட்னா டிட்டர்மெண்ட்டுக்கு நம்ம என்னன்னு போடலாம், அதனால் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்னு. அதுக்கப்புறம் இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இருக்குதுங்களா, பெருக்கல் அந்த சைடு போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறுமா. அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் n பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அப்போ இது வகுத்தல் இருக்கிறது மேலே போச்சுன்னா கழித்தல் 1ன்னு ஆகிடுமா. அப்போது கழித்தல் 1 வந்துச்சுன்னா இதில் கழித்தல் 1ன்னு நம்ம சேர்த்துடலாம். இல்லைனா பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் n டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கழித்தல் 1. அப்போ கழித்தல் பவரில் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கூட்டிக்கலாம்ல. அப்போது அட்ஜாயிண்ட் ஏ அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-1. அப்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம இது பண்ணிட்டோமா பாருங்கள், அதே ஈக்குவேஷன் தானே வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம நிரூபிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பாருங்கள், அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-2 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் நம்ம பின்னு எடுக்கணும். அப்போது இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. பி என்பது n வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் இது ஃபார்முலா என்ன எழுதலாம், பி பெருக்கல் அட்ஜாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் பி is equal to determinant of b in. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கொஷினில் பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்ட் ஏ தானே இருக்குது. அப்போது ஏவாக மாற்றுறதுக்கு நம்ம பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் n போடலாம். அப்போது b is equal to அட்ஜாயிண்ட் என பிரதி விட. அப்போ நம்ம பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் n பிரதிவிடணும். அப்போ பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் ஏ, இந்த பிக்கு பதிலாக அட்ஜாயிண்ட் பின்னு வரும். அப்போது அட்ஜாயிண்ட் ஏ அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஏ இந்த மாதிரி வரும். அட்ஜாயிண்ட் ஏ is equal to determinant of adjoint a in. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், adjoint a adjoint of adjoint a is equal to determinant of adjoint a in.
இது பாருங்கள், டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிட்டர்மெண்ட் ஆஃப் என் கழித்தல் 1. இந்த ஃபார்முலா எடுத்து நம்ம அங்கே அப்ளை பண்ணுங்கள். அட்ஜாயிண்ட் ஏக்கு பதிலாக அது போடணும். அப்போது அந்த ஃபார்முலா எடுத்து இங்கே சைடில் எழுதிக்குவாங்க. அது டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n மைனஸ் 1. அதுதான் நம்ம இதில் போடுறோம். அப்போது adjoint A, adjoint of adjoint A is equal to determinant of adjoint A பதிலா நம்ம determinant of A power n minus 1 in போட போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கொஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒன்று ஏன்னு இருக்குதுங்களா? அப்போ ஏ இருக்கிறதுனால நம்ம ரெண்டு சைடுமே ஏவால் பெருக்கிடலாம். அப்போது ரெண்டு சைடுமே ஏவால் பெருக்கணும். அப்போது இரு புறமும் ஏஆல் முன்புறமாக பெருக்க கிடைப்பது, முன்னாடி சைடு பெருங்க. அப்போது ஏ ஆஃப் adjoint A adjoint of adjoint A is equal to A determinant n கழித்தல் 1 in. அப்புறம் பெருக்கல் விதிப்படி பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சேர்த்து எழுதிடலாமா? அப்போது A adjoint A, அதுக்கப்புறம் adjoint A is equal to A determinant of A n கழித்தல் 1 in. அதுக்கப்புறம் பாருங்கள், இது A adjoint A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு determinant of A in வரும். அப்போது determinant of A in, அதுக்கப்புறம் இது இருக்கும் adjoint A is equal to A determinant of A n கழித்தல் 1 in. அப்போது ஐஎன்னாலே ஐஎன்ஏ தான் வரும். அப்போ இந்த ஒரு டிட்டர்மெண்ட் எங்கே இருக்குதுன்னா பெருக்கல்ல இந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாக வந்துடும். அப்போ இது ரெண்டுத்தில் ஐஎன் போடாமல் எழுதலாம். அதுக்கப்புறம் இது பெருக்கலாக இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். பாருங்கள், adjoint A is equal to A determinant of A n கழித்தல் 1னா by determinant of A. அப்போ இது வகுத்தல் மேலே வந்துச்சுன்னா கழித்தல் 1 வந்துச்சுன்னா கழித்தல் கூட்டிடணும். அப்போது கூட்டல் கழித்தல் 2ன்னு வரும். அப்போது adjoint of adjoint A is equal to A determinant of A n கழித்தல் 2. அப்போது இது ஃபஸ்ட்டு வரும், இது செகண்ட். அப்போது adjoint A is equal to determinant of A n கழித்தல் 2 A. இதுதான் அவங்க தேற்றம் கொடுத்துக்கிறது. அப்போது நம்ம இது நிரூபிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 3வது கிளாஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், 4வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, adjoint lambda A is equal to lambda power n minus 1 adjoint A. lambda என்பது பூஜ்ஜியமற்ற திசையிலி. நம்ம இது நிரூபிக்கணும். அப்போ adjoint lambda n minus 1 adjoint Aன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோன்னா A இன்வர்ஸ் ஃபார்முலா எடுத்துக்கலாம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் A adjoint A. அப்போது நம்ம adjoint A ஒரு சைடு வச்சுக்கலாம். இது இங்கே வகுத்தில் இருக்குது, இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாக மாறுமா? அப்போது A இன்வர்ஸ் மாடல் டிட்டர்மெண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு adjoint A. அப்போ நம்ம இது இந்த சைடு எழுதிக்கலாம். அப்போது adjoint A is equal to A inverse determinant of A. அதுக்கப்புறம் அதில் லேம்டா கொடுத்துருக்காங்கல்ல, அதனால நம்ம ஏக்கு பதிலாக லேம்டா ஏன்னு நம்ம பிரதியிடலாம். அப்போது பாருங்கள், ஏவிற்கு பதிலாக லேம்டா ஏ என பிரதியிட. அப்போது adjoint of lambda A is equal to lambda A whole inverse determinant of lambda A. இதுக்கப்புறம் பாருங்கள், இது தனித்தனியாக எழுதலாம் நம்ம. அப்போது adjoint of lambda A, இது இந்த சைடு இருக்கிறது அப்படியே தான் வரும்.
அப்போது லேம்டா இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இது ரெண்டுமே டிட்டர்மெண்டில் இருக்குதுங்களா. அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் லேம்டா ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ லேம்டா. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ இஸ் ஈக்குவல் டு இதே ஏ லேம்டா இன்வர்ஸ் எப்படி எழுதலாம் 1/லேம்டான்னு எழுதலாமா. அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் இந்த லேம்டா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ மாடலஸ் ஆஃப்னா இதுக்கு பவரில் என் போட்டிங்கன்னா இது மாடலஸ் ஆஃப் போயிடும் உங்களுக்கு. அப்போது லேம்டா என் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ 1/லேம்டா ஏ இன்வர்ஸ். இப்போது இந்த லேம்டா இங்கே கீழே இருக்கிறவங்க மேலே வந்து இன்வர்ஸில் வரோமா. அப்போ இங்கே கழித்தல் 1 நம்ம போட்டுக்கலாம். அப்போது லேம்டா என் கழித்தல் 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஏ இன்வர்ஸ். அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸை நம்ம அட்ஜாயிண்ட் ஏவாக எழுதலாம். அப்போது லேம்டா என் கழித்தல் 1 அட்ஜாயிண்ட் ஏ. ஏன்னா இங்கே அதானே எடுத்துக்கிறோம் பாருங்கள். ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து அட்ஜாயிண்ட் ஏ எடுத்துருக்கோம். அதே தான் இங்கேயும் எடுத்துக்கிறோம். அப்போ நிரூபிச்சிட்டோமா. இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. அப்போது அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ நம்ம நிரூபிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் 4வது ஆன்சர். அடுத்தது 5வது கொஸ்டின். 5வது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. அட்ஜாயிண்ட் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் n-1 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது பாருங்கள், இது 3வது டைப் மாதிரியே இருக்குதுங்களா. இது டிட்டர்மெண்டில் இருக்குது. அப்போ நம்ம இதே ஃபார்மில் வச்சு 3வது ஃபார்மில் வச்சு 5வது நிரூபிக்க போகிறோம். 3ன் படி அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-2 ஏ. இதுக்கு இருபுறமும் நம்ம வந்து டிட்டர்மெண்ட் இல்லை. இந்த கொஷனில் டிட்டர்மெண்ட் கேட்டுக்கலாம். அப்போ டிட்டர்மெண்ட் போட்டு நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள், டிட்டர்மெண்ட் போட்டிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ ஆஃப் டிட்டர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-2 இந்த ஏ டிட்டர்மெண்ட் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இது தனியாக எழுதலாம்ல. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n-2 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அதுக்கப்புறம் இதுக்கு டிட்டர்மெண்ட் நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா இன்னொரு எண்ணு நீங்கள் சேர்க்கணும். அப்போ என்ன வரும். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n கழித்தல் 2 n ஹோல் n வரும். அப்போது டிட்டர்மெண்ட் ஏ. அப்போ ஹோல் n இது உள்ளே பெருக்கிடணும். அப்போது என்னன்னா n² 2n வரும். அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n² கழித்தல் 2n டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அப்போது ரெண்டுமே பேஸ் பாருங்கள். இதுவும் டிட்டர்மெண்ட் ஏ தான், இதுவும் டிட்டர்மெண்ட் தான். அப்போ இதுக்கு அடுக்கில் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 இருக்குது, இது கூட 1 நம்ம கூட்டிக்கணும். அப்போது கூட்டினிங்கன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n² கழித்தல் 2n கூட்டல் 1. அப்போது இது பாருங்கள் எந்த வடிவில் இருக்குது. a² கழித்தல் 2ab கூட்டல் b² வடிவில் இருக்குதுங்களா. அப்போது இதுக்கு ஃபார்முலா என்ன வரும். அப்போது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ n கழித்தல் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்னது. டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. இதுதான் அவங்க நிரூபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது நம்ம 6th ஆன்சர் பார்க்கலாம். 6th கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க. அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போர்ட் இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுக்கும் நம்ம அட்ஜாயிண்ட் ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மெண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ. அப்போது அட்ஜாயிண்ட் ஏ ஒரு சைடு, இது வகுத்தலுக்கு பெருக்கலாக மாறிடும். அப்போது ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ இது நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. அப்போது இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல கொஷினில், அதனால நம்ம ஏ இருக்கிற இடத்துல நம்ம ஏ டிரான்ஸ்போர்ட்டுன்னு போட்டுக்கலாம். அப்போது இவிற்கு பதில் ஏ டிரான்ஸ்போர்ட் என பிரதியிட. அப்போது அட்ஜாயிண்ட் இது ஏ இருக்குதுங்களா. அப்போ இது ஏ டிரான்ஸ்போர்ட்டுன்னு போடணும். அதுக்கப்புறம் ஏ இருக்குதுங்களா, இது ஏ தான் ஏ டிரான்ஸ்போர்ட் மாதிரி. அப்போ ஏ டிரான்ஸ்போர்ட் இது ஹோல் இன்வர்ஸாக வரும். அதுக்கப்புறம் இது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட்டுன்னு வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பெருக்கல் இருக்குதுன்னா நம்ம மாற்றிக்கலாம். அதனால ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போர்ட். அப்போது ஏ இன்வர்ஸ் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஏ இன்வர்ஸ்க்கு பதில் என்ன போடலாம். 1/டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ
adjoint A. இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம். அப்போ இந்த டிட்டர்மெண்ட்டுக்கு இந்த டிட்டர்மெண்ட் கேன்சல் ஆகிடும். அப்போது இந்த adjoint ஏ தான் இருக்கும். இது ஹோல் டிரான்ஸ்போர்ட் அப்படியே தான் இருக்கும். அப்போது என்ன வருது, adjoint ஏ ஹோல் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு ஆன்சர் இதுதான். அப்போ adjoint ஏ டிரான்ஸ்போர்ட்க்கு adjoint ஆஃப் ஏ ஹோல் டிரான்ஸ்போர்ட். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது 6வதுக்கு நம்ம நிரூபிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா? தேற்றம் 1.9 இருந்தது. 6 தேற்றத்துக்குமே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதுங்களா?